ஹாய், வெல்கம் டு லங்கா லூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு முக்கியமான எபிசோடுகளை பார்க்க மறந்துடாதீங்க. வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம். எந்த விஷயத்துல எல்லாங்க நகைச்சுவை காட்டுறது? இன்னொருத்தரை சிரிக்க வைக்கிறதுக்காக எத்தனையோ விஷயங்களை நம்ம நகைச்சுவை பண்ணி சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் ரிஸ்க் எடுத்து சிரிக்க வைக்கணும்ன்ற எந்த விஷயமும் கிடையாது இல்லையா? அப்படியும் இல்லாம ஒருத்தரை பயம் காட்டுறதுக்காக அல்லது ஏதோ ஒரு வகையில அவரை கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக தீவிரமான முடிவுகளை எடுக்கும் போது விபரீதத்துல முடிகிறது, அதுவும் மரணத்துல முடிகிற சம்பவங்கள் நிச்சயமாகவே மனவேதனைக்குரியது, சிந்திக்க வைக்க வேண்டிய விஷயம்தான். இதுல எல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லத்தான் நாங்க வந்திருக்கிறோம். அப்படியான ஒரு துர்ப்பாக்கிய சம்பவம் நடந்திருக்கு. வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம். அனுத்தரா ஸ்ரீமான் ஹிம்புட்டான பகுதியில இருக்கக்கூடிய முன்பள்ளியில ஆசிரியரா பணியாற்றி வராங்க. இவங்க குடும்பத்துல 4 பேர், அதுல இளையவரா தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆயிருச்சு. கணவர் இப்போ வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவரோட உதவியோட அவங்களுடைய வீட்டுக்கு பின்புறத்துல அவங்க புதுமனை புகுவிழா செய்யறதுக்கான புது வீடையும் அவங்க கட்டி வச்ச நிலையில இந்த துர்ப்பாக்கிய சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? வெளிநாட்டுல இருக்கிற கணவரோட வீடியோ கால் ஒன்று பேசுறதுக்கு இவங்க போன் ஆன் பண்ணி வீடியோ கால் பண்ணி இருக்காங்க. அந்த டைம்ல கணவர் பார்க்கும்போது இவங்க கதிரையை வச்சு தூக்கிட்டு தற்கொலை செய்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கு. ஆனா அனுத்தராசிரியமான என்ன பண்ணிருக்காங்க, இவரை கொஞ்சம் நம்ம கலங்கடிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக தூக்கிட்டு தற்கொலை செய்யறது போல நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் கதிரை ஸ்லிப் ஆகி அந்த இடத்திலேயே அனுத்தராவினுடைய உயிர் பலியாகி இருக்கிறது. இதுதான் அந்த பிரதேசத்திலேயே தற்போது மிக வேதனையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த கிராமத்தில் இருக்கிற அனைவரோட, அதுவும் சின்ன பிள்ளைங்களோட மனம் கவர்ந்து கொண்ட அனுத்தரா இப்போ அந்த பிரதேசத்துல இல்லாதது எல்லோருக்கும் மனவேதனை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படியான விஷயங்களை செய்யும் போது அதிலிருந்து உடனடியாக நாம மீள முடியுமா? அதிலிருந்து காப்பாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத அறிஞ்சி அந்த விஷயங்கள்ல நம்ம ஈடுபடணும். இப்போ நெருக்கடியாகி இருக்கிறது அனுத்தராவினுடைய உயிரான கணவர் தான். மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.